முடிவற்ற பெருவெளியை போற்றி, முடிவற்ற அருள்வெளியை போற்றி. எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் துன்பமும் துயரமும் மரணமும் நிகழ்கிறது. மரணமில்லா பெருவாழ்வு வாழ ஒளி நெறிக்கு அருள் நெறிக்கு போக வேண்டும். ஏன்னா யமன் எனப்படும் கூற்றுவன் இருள்தான். இந்த கூற்றுவனை உதைத்ததும் கைகூடும். நீங்கள் அருநெறியில் நின்று ஒளி பெறும்போது மட்டும் அது சாத்தியமாகும். உங்கள் உடல் மனம் இதில் இருள் இருக்கும் வரை தான் மரணம் உங்களை நெருங்க முடியும். எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அது இந்த பிரபஞ்சத்தில் உயிர்களானாலும் சரி பொருள்களானாலும் சரி அதன் ஒளித்தன்மைக்கேற்ப ஆயுளும் முடிந்து விடுகிறது. இருள் மனம் உடல் கொண்ட எல்லா உயிர்களும் அழிந்து விடுகின்றன. சூரியன் கூட பௌதிக ஒளித்தன்மையைத்தான் பெற்றிருக்கிறது. அதற்கும் இருள் உண்டு. ஒரு பொருள் குறுக்கே வந்துச்சுன்னா நிழல் விழும். அதனால் தான் சூரியனும் நட்சத்திரங்களும் அழிந்து விடுகின்றன. ஒருவரின் ஜாதகத்தில் 6, 8ஆம் பாவங்கள் கடுமையான இருள் பாவங்களாகும். இவையே மனிதனுக்கு மரணம் ஏற்படுகிறத குறிகாட்டுகிறது. இருள் கிரகங்களை உயிரை எடுக்கும் கூற்றவனின் கைக்கூலிகளாக வேலை செய்கின்றன. கேசல் லைட் எனப்படும் சாதாரண ஒளியின் அணுக்களை மட்டுமே விஞ்ஞானிகள் ஃபோட்டான்களாக பகுத்தறிந்திருக்கிறார்கள். இந்த பௌதிக ஒளி நிலையை தாண்டி அவர்கள் இன்னும் போக முடியவில்லை. இதற்கும் நுட்பமாக சட்டில் லைட், லவ் லைட், காதல் ஒளி, கம்பேஷன் லைட் எனும் கருணை ஒளி, அன்பொளி, அருளொளி போன்றவற்றை அவர்களுக்கு உணர்த்த விஞ்ஞான கருவிகள் போதாது. ஓர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகழ்கிற காதல் ஒளியே கிரகங்களின் ஒளித்தாக்குதலை விட உயர்ந்ததாக இருக்கிறது. அதனால்தான் காதலர்களுக்கு, ஆழ்ந்த அன்பொளி மிக்கவர்களுக்கு கிரகங்கள் ஒன்றும் செய்யாது. இத்திருமணம் தெய்வ சங்கல்பத்தில் நிகழுகிறது எனும் சொல்வடையும் ஜோதிட உலகில் நிலவுகிறது. பௌதிக கிரகங்களின் ஒளியை இரு ஆன்மாக்களின் காதல் ஒளி கட்டுப்படுத்துகிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு மேல்நிலையில் உள்ள கருணை ஒளி, அருள் ஒளி மரணத்தையே வென்று சாகா நிலையை தரவுள்ளது. கேசல் லைட் எனும் மூல வழியான அருள் ஒளிக்கு கூற்றவன் எனும் மரண இருள் அஞ்சி விலகும். மற்றைய எல்லா ஒளிநிலைகளையும் அந்த காரிருள் விழுங்கிவிடுகிறது. விஞ்ஞானிகள் கூட இதனை பிளாக் ஹோல் என அறிந்திருக்கிறார்கள். பிரபஞ்சத்தில் இது ஒரு கூட்டுறவு மையமாக நட்சத்திரங்களுக்கு விளங்குகிறது. மனித தேகத்தில் இருள் இருந்தாலும் இப்படித்தான் மரணம் நம்மை விழுங்கிவிடும். இந்த நிலையை போக்கவே நமது ஞானிகள் திருவுருவ மாற்றம் எனும் ஒளிநெறியை கண்டறிந்தார்கள். வெளிகளிலும் பல நிலைகள் உள்ளன. பூதவெளி, பகுதி வெளி, வயங்கு வெளி, உபயவெளி, பரவெளி, சிற்பரவெளி, தற்பரவெளி, பெருவெளி, திருச்சிற்றம்பல வெளி என பல மல்டி டைமென்ஷன்களும் இதில் வாழும் உயிர்களின் நிலையம் அடுத்தடுத்து உயர்நிலையில் உள்ளன. நம் பூமியின் கணக்குப்படி பல லட்சம் ஆண்டுகள் ஆயுளும் கூடிக்கொண்டே போகின்றன. அவைகளுக்கு இவ்வகையில் ஒளியின் நுண்மைக்கேற்ப ஆயுள் பெருகி இருக்கின்றன. அறிவியல் கூறும் குவாண்டம் உலகமானாலும் சரி, ஏலியன் வாழும் உலகங்கள் மல்டி யூனிவர்ஸ் ஆனாலும் சரி, ஒளியின் சூக்குமத்தன்மைக்கேற்பவே அவற்றின் ஆயுட்காலமும் உள்ளன. இவை முழுவதும் உணர விஞ்ஞான அறிவு போதாது. அருளறிவு அறிவு, மற்றதெல்லாம் திருளறிவாகும். முடிவற்ற நிலையை முற்றுணர்ந்த நிலையே ஞானமாகும். முடிவற்ற அருள்வெளி ஒளியே எமது அனுபவம் ஆகும். எல்லா உயிர்களுக்கும் அருட்துணையே நிலைத்த துணையாகும். ஏனைய நிலைகளில் தோற்றமும் மறைவும் அவ்வுலகளுக்கு மட்டுமின்றி அவற்றில் வாழும் உயிர்களுக்கும் உண்டு. தணிக்கப்படாத காமமும் கிடைக்கப்பெறாத அன்புமே உலகங்கள் அனைத்திலும் பல கொடுமைகளுக்கு காரணமாக உள்ளன. அருள்வழி துளங்காது இருள் நிறைந்த உயிர்களால் அலையழைக்கப்படுகின்றன. இந்நிலை மிகுதியானால் உலகமே சிதைந்துவிடும் அபாயம் இருக்கிறது. அதனால் கருணை கொண்ட அனைவருமே அருளொளி பாய்ச்சி உலகினை காக்க வேண்டும்.
அனைத்துலகிலும் உயிர்களுக்கெல்லாம் ஒரே மொழி உணர்வு மொழிதான், அது அன்பு மொழிதான். அனைத்துலக உயிர்களும் உய்வதற்கு ஒரே வழி கருணைமிகு அருள்நெறி ஒன்றுதான் துணை நிற்கும். நம் உயிர் கருணையில் நிலை பெற்று விட்டால் கனக உடலாகும், பின்பு கனக உடல் அனக உடலாகும். இது புரிவர்களுக்கு புரியட்டும். கருணையிலும் ஓரியிருக்கும் வினா செய்யாத அருளுயிர்களுக்கே இக்காணொளி பயனளிக்கும். இப்பொழுது டெக்னாலஜி வளர்ந்துவிட்டது. முன்பு போல் ஞானிகள் பிச்சை எடுத்து உண்ண தேவையில்லை. தேவையான பணம் பொருள் உட்கார்ந்த இடத்திலேயே ஈட்டிக்கொள்ள முடியும். ஐயாவாகிய நானும் எனக்கு தேவையான பொருளை உலக பெரு வணிகங்களில் ட்ரேடிங் செய்து 1-2 நிமிடங்களில் $1000 மேலான பொருளினை சுலபமாக ஈட்டிக்கொள்ள முடியும். அதனால் கூட்டம் கூட்டி பொருளீட்டும் வேலையை நாம் செய்வதில்லை. தேவையானால் உங்களுக்கும் அருளும் பொருளும் ஒருங்கே கிடைத்திட கற்றுத்தருகிறேன். ட்ரேடிங் செய்கிற அனைவருக்கும் ஒரு விஷயம் தெரியும். அகைன் அண்ட் அகைன் ஒரே விதமான பேட்டர்ன் ட்ரேடிங் சார்ட்டில் வந்து கொண்டே இருக்கும். அதில் ப்ராப்பர் நாலேஜ் உள்ளவர்கள் மட்டுமே அதை கொக்கு போல உபயோகித்து வெற்றி காண முடியும். அதுபோல் அருள் நிலையில் வெற்றி காணவும் இறைவன் நம் உடலில் ஒரு சில பேட்டர்ன்களை அங்கங்கே வைத்து குறிகாட்டியுள்ளார். கீழான சிற்றின்பம் ஒரு பெண்ணின் யோனிக்குள் புகும்போது கிட்டுகிறது. மேலான முடிவற்ற பேரின்பம் கிடைப்பதற்கும் ஒரு யோனி உள்ளது. அதுவே உச்சிக்கு கீழே அண்ணாவிற்கு மேலே அமைந்துள்ளது. இது ஒரு பெண்ணின் யோனியை போன்று அதே பேட்டர்ன் வடிவத்துடன் அமைந்துள்ளது. அது பெண்ணின் உறுப்பை போன்றே உள்நாக்கு கிளிட்டோரிஸ் முனையைப் போலவும், அதற்கு மேலாக உள்ள வாயில் யோனியின் வாயிலை போன்ற ஒரு அமைப்பும், அதற்கடுத்து நாசி துவாரம் வந்து இணையும் பகுதி சிறுநீர் துளையை போன்றும், அடைத்திட்ட வாசல் மெல்லிய செவ்வு அது ஒரு பெண்ணின் கன்னித்திரையை போன்றும், அதற்கு மேல் சூட்சுமமாக சிற்சபை பெண்ணின் கர்ப்பப்பைக்கு ஒப்பாகவும் அமைந்துள்ளது. கர்ப்பப்பைக்குள் நுழைந்தால் குழந்தை உருவெடுத்து அணுக்கள் திரட்சி பெற்று வெளிவருகிறது. சிற்சபைக்குள் புகுந்தால் இந்த உடலே கனக உடலாகிறது. அருள் அணுக்கள் பெருகி பின்பு அனக உடலாக முடிவற்ற அருள் உடம்பாக திருவுருவ மாற்றம் நிகழ்கிறது. இதுவே அழிவற்ற நிலை. இந்நிலை வெகு எளிமையாக அனைவரும் அடைய முடியும். இந்த யூனிவர்ஸ் ஒவ்வொரு உயிர்க்கும் யூனிக்காக ஒரு ஆன்மீக பாதை வைத்திருக்கிறது. கர்ப்பப்பைக்குள் நுழைந்தால் அங்கு விந்து எனும் பௌதீக ஒளி பெண்ணின் சினைமுட்டுக்குள் புகுந்து அணுத்திரட்சியாகத்தான் வளர்ந்து உடம்பு எனும் முழு உருவமாகிறது. சிற்சபைக்குள் புகும் அதே விந்து பௌதிக ஒளி நிலையினை தாண்டி அதற்கு மேலாக நுண்மையடைந்து காதலாக கருணையாக நுண்மையடைந்து அடைத்திட்ட வாசலுக்குள் எளிதாக உள்நுழைகிறது. அங்கே எங்கும் நீக்கமர நிறைந்த அருளுடன் கூடி கோஷங்கள் 5 அருள் அணுக்களாக மாறி முடிவற்ற அருள் வெளி ஒளியாக மாறுகிறது. இதுவே அல்குதலின்றி ஓங்கும் அருள் நிலையாகும். காமசக்தியை அருள் சக்தியாக மாற்றுவதொன்றே நம் வேலையாகும். ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒளியை தொலைக்கலாகாது. அருள் ஒளியை பெருக்குவதாக அது இருக்க வேண்டும். உள்ளொளியை தொலைத்தால் பின்பு இருள் சூழ்ந்துவிடும். அதுவே மரணத்தை கொண்டு வந்துவிடும். இதை உணர்த்தவே ஜோதிடத்தில் சனி என்னும் இருளை ஆயுளை குறிப்பதாகவும் 8ஆம் பாவமாகிய காரிருள் இடத்தை ஆயுள் பாவமாகவும் ஞானிகள் கண்டு உருவகப்படுத்தியுள்ளார்கள். ஆக அருள் ஒளிக்கு ஒன்றே மரணம் எனும் இருள் தன்மையை விரட்ட முடியும். எல்லா வழிகளிலும் அருளொளியை பெருக்க வேண்டும். இந்த அற்புதத்தை குடும்ப வாழ்வில் இருந்து கொண்டே எளிதாக சாதிக்க முடியும். முடிவற்ற ஆனந்த நிலையை அருள் ஒளி நிலையை அடைய ஆணுக்கு பெண் ஒரு கருவியாகவும் பெண்ணுக்கு ஆண் ஒரு கருவியாகவும் அமைய வேண்டும். அதற்கு அன்புமிகு அருத்துணையையே தேர்ந்தெடுக்க வேண்டும்.
அருட்துணையே நிலைத்த துணை, மற்றவையெல்லாம் மாறக்கூடியது. இருட்டுணையை தேர்ந்தெடுத்தால் உங்கள் வாழ்வே நரகமாகிவிடும். அருளின்றி எதற்கெடுத்தாலும் முரண்பட்டு நிற்கும். இந்த ஆண் பெண் சேர்க்கையில் கவனம் மிகவும் அவசியம். தவறான துணையோடு வாழ நேரிட்டால் காமம் கருணையாக அருளாக மாறாமல் நம்மை அலைகழித்து விடக்கூடும். மாயை முன்னின்று விளையாடிவிடும். காமம் அன்பால் தணிக்கப்படாமல், ஆனந்தத்தால் தணிக்கப்படாமல் இல்லற வாழ்வே தரிகட்டு போய்விடும். மறுபடியும் உரைக்கிறேன், தணிக்கப்படாத காமமும் கிடைக்கப்பெறாத அன்பும் என்றும் ஆபத்தானவை. இல்லறத்தை சிதைப்பதோடு கூற்றுவனையும் உள்ளே அனுமதித்துவிடும். ஏனெனில் அன்பால் நுண்மையாகாமல், கருணையால் நுண்மையாகாமல் நம்மால் சிற்சபைக்குள் புக முடியாது. பொற்சபை பொன்னுடல் ஆகப்பெறாது. கருணை அன்பினால் மட்டுமே கடவுளின் நிலையை எட்ட முடியும். கடவுளின் கேரக்டரே கருணையும் அன்பும் தான். நாமும் அதே ஃப்ரீக்வன்சியில் நின்றால் மட்டுமே கடவுளாக முடியும். நீங்கள் அருத்தனையை மட்டுமே அருகில் வைத்து கொள்ள வேண்டும். மற்ற இருத்தன்மைகளிலிருந்து விலகியே இருக்க வேண்டும். இது உண்ணும் உணவிலிருந்து உறவாடும் உயிரில் வரை பொருந்தும். அமுத உணவுகளையே உண்ண வேண்டும். அருள் நிறைந்த உயிர்களோடு மட்டுமே உறவாட வேண்டும். இதனை ஒருவர் பிறந்த ஜாதகத்தின் அமைப்பினை ஒளி விஞ்ஞான மெய்ஞான கலையான சோதிடத்தின் துணை கொண்டு அப்படியே அறிய முடியும். கிரகங்களின் ஒளி பௌதிக ஒளியாகும். அதை தாண்டி அருள் ஒளி அறிவுடன் திறன் கொண்டு ஆராய வேண்டும். சில சோதிட அன்பர்கள் சோதிடமானது வெறும் கணக்கு மட்டும்தான் என்று குறைத்து மதிப்பிட்டு கூறுகிறார்கள். அடிப்படை வேண்டுமானால் கணக்காகலாம். அதான் பெரும்பகுதி ஒளி கலவைகளின் விஞ்ஞானமாகும். மீண்டும் கூறுகிறேன், எல்லாவற்றிற்கும் மேம்பட்டதான அருளறிவிலிருந்து கூறுவதே அறிவாகும். மற்றதெல்லாம் தெருளறிவே, குறைபட்ட ஞானமே ஆகும். குறைபட்ட அறிவால் ஒருபோதும் தெளிவு கிடைப்பதில்லை. ஆகவே அருள் நிறைந்த ஒன்றே நல்வழியை காட்ட முடியும். அப்சல்யூட் கான்சியஸி ஆகிய டிவைன் கான்சியஸிலிருந்து ஒன்றை தெளிவாக சரியாக உண்மையை உள்ளபடி உரைக்க வேண்டும். ஆக நல்லதொரு அருட்துணையை தேடுங்கள். அதன் மூலமே வரியங்க யோகம் சித்திக்கும். சாதாரண கூடலில் இருவருக்கும் காமன் நேருதான் கீழ்யோனிகளில் சுரக்கும். வரியங்க யோகமாகிய தெய்வீகமான கூடலில் மேல்யோனியாகிய சிற்சபையில் இருந்து அமுதம் சுரக்கும். அந்த அமுத துளிகளே உண்மையான காயகற்பமாக நமக்கு அமையும். இது ஸ்திரப்பட்டால்தான் அருளணுக்கள் பெருகி கூற்றை உதைக்கும் அருளுடம்பை தோற்றுவிக்க முடியும். முடிவற்ற பெருவெளியே போற்றி, முடிவற்ற அருள்வழியே போற்றி.